பர்த் ரேட், டெத் ரேட், மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth. மக்கள் தொகை வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் அண்டு இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன். இப்போ வருவோம் அதுக்கு. இது எழுதிங்க. பாப்புலேஷன் பார்த்தோம்னா 142 கோடி பேர் பார்த்தோம். அதில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அப்படின்னா டிபெண்ட் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகை டிபெண்ட் பாப்புலேஷன். 14 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரெண்டுமே டிபெண்ட் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஸோ அது எவ்வளோ சதவீதம் இருக்கிறாங்க? குழந்தைகள் 26% பேர், பெரியவர்கள் எல்டர்ஸ் 11% பேர் இருக்காங்க. 37% பேர் டிபெண்ட் பாப்புலேஷன். ஃபைன், குட். அதனால் 15 to 59 வயதை சார்ந்தவங்க. இதை நம்ம என்னென்ன குறிப்பிடலாம்? உழைக்கும் வர்க்கம். ஓகே, ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஒர்க்கிங் பாப்புலேஷன் இதுலேயும் குறிப்பிட்டு 15 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது யங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. ஸோ உலகத்தில் எந்த நாடுக்குமே இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவினுடைய ஆவரேஜ் பாப்புலேஷனோட வயசு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் சம்வேர் 43 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, 40 to 43 இயர்ஸ்னு வரும். அதாவது உலகத்தில் மிகவும் இளமையான நாடு அப்படின்னா இந்தியா. ஓகே, அது என்ன, அதில் என்ன வந்து சந்தோஷமான விஷயம்? அது என்ன வந்து ஒரு பெனிஃபிட், ஏதாவது ஒரு வகையில் அது பெனிஃபிட்டாக இருக்குமா? யங் பாப்புலேஷன், உலகத்தின் இளமையான நாடாக இந்தியா கருதப்படுது. அதனால் என்ன நல்லது? என்ன வகையில்? அதான் எப்படி அவங்க உழைப்பாங்க இல்லையா? இளமையாக இருக்கிறவங்க, இளமையாக இருக்கிற அந்த பாப்புலேஷன் தான் நம்ம சொன்னோம் ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொன்னோம். அப்போ ஒர்க்கிங் பாப்புலேஷனில் இளமையாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லை. ஸோ இந்தியா இஸ் அட் இட்ஸ் பீக். இந்தியாவுடைய மிகச்சிறந்த பொற்காலமாக இன்னொரு 20 வருஷம் இருக்க போகுது. இந்த 40 வயசில் இருக்கிறவங்க அந்த 60 வயசாக மாறுறதுக்குள்ளே இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சாகணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்தியாஸ் கோல்டன் டைம். உலகத்தில் மிக இளமையாக இருக்கிறது. அந்த இளமையாக இருக்கக்கூடிய அந்த இந்தியா வந்து உழைக்கும் வர்க்கத்தில் இருக்குது. அந்த உழைக்கும் வர்க்கம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, they get into the jobs, they do their employment opportunities, they potential employment opportunities வந்து டேப் பண்ணுவாங்க. so that they increase the productivity, so economy also booms. ஓகே, இது சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அப்படி நாம் இருக்கோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக இது வந்து 15லேருந்து 59 வயசு அப்படிங்கிறது உழைக்கும் வர்க்கம். நிச்சயமாக அந்த உழைக்கும் வர்க்கம் வந்து உழைப்பதற்கான தகுதியுள்ள பாப்புலேஷனாக இருக்கா? என்னெல்லாம் அவசியம்? வயசு இருக்குது, ஓகே. அதுக்கப்புறம் உழைப்பதற்கு என்னென்னலாம் அவசியம்? உங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அது 3வது. ஃபஸ்ட்டு எஜுகேஷன். ஓகே, உங்களுக்கு படிப்பறிவு வேணும். படிப்பறிவு இருந்தால் தான் அந்த நீங்கள் வந்து படிப்பறிவே இல்லாமல் நீங்கள் ஒரு சில வேலைகள் செய்ய முடியும். அக்ரிகல்ச்சர் நான் குறைத்து மதிப்பில்லை, பட் நீங்கள் உங்கள் அப்பா பழக்கி விட்டாருன்னா நாம் அதில் அப்படியே நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். பட் இதை தாண்டி சயின்டிஃபிக்காக, டெக்னாலஜிக்கலாக நம்ம வந்து சில பல வேலைகள் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து எஜுகேட்டடாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தாச்சு, வேலை செஞ்சிருவீங்களா? வேற என்ன வேணும்? அது ஸ்கில்லு, அது 5வது. ஹெல்த், ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே, படிச்சிட்டிங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு தலை வலிக்கும். ஒரு 4 மணி நேரம் வந்து உங்களுக்கு கால் வலிக்கும். நீங்கள் வந்து ஒரு 40 மாத்திரை சாப்பிட்டா தான் உங்களால் வேலை செய்ய முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஓகே, உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கண் வந்து ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் கெமிக்கல் கலந்துருக்கு. அந்த தண்ணி குடிச்சு வளர்ந்ததுனால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அன்ஹெல்த்தியாக இருக்கிறது இதுக்கு உதவாது. இளமையான வயசில் இருக்கீங்க, எஜுகேட்டடாக இருக்கீங்க, பட் அன்ஹெல்த்தியாக இருக்கீங்க, தட் இஸ் ஆல்சோ நாட் சூட்டபிள். அப்போ எதெல்லாம் நமக்கு தேவை? இளமையாக இருக்கிறது ஒன்று, படிப்பறிவு பெற்ற மக்கள் தொகையாக இருக்கணும்,
அந்த மக்கள் தொகை ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ப்ளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட், ட்ரைனிங், ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். படிச்சுட்டேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க, பட் அவங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல. என்ன பிரச்சனை? பல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க, ஆனால் வேலை கிடைக்கல. எங்கே பிரச்சனை வருது? அந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான வேலைகள் இருக்கோ அந்த வேலைக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஆட்டோகேட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஆட்டோகேட் எங்களுக்கு சொல்லி தரலீங்க, நாங்கள் வெளியே போய் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா படிச்சுக்குவோம் அப்படின்னா, இன்னொரு 100 பேர் ரெடியாக இருக்கா ஆட்டோகேடோட 5 சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கிட்டு, அப்போ அவனை தான் வேலை கிடைப்பானே, நம்ம வேலை கிடைக்க மாட்டான். ஸோ அப்போ அந்த ஸ்கில்ஸும் நமக்கு தேவை. எஜுகேஷன் இருக்கணும், ஹெல்த் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகே, இது எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை பேராமீட்டர்ஸ். நம்ம ஏதோ சும்மா கதையாக சொல்லிட்டு இருக்கல. எல்லாம் வந்து ஒரு பாப்புலேஷன், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஹியூமன் கேபிட்டலாக மாறணும், மனித வளம் அப்படிங்கிறது மனித முதலீடாக மாறணும். அப்படின்னா அந்த முதலீட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சரியான படிப்பறிவு, சரியான போஷாக்குள்ள ஹெல்த்தியான உடல் நலமிக்க பாப்புலேஷன், தென் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பாப்புலேஷனாக இருக்கும். ஓகே, தென் ஒன்லி இட் வில் பிகம். தென் திஸ் இஸ் செக்ஸ் ரேஷியோ. வாட் இஸ் திஸ் செக்ஸ் ரேஷியோ? 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க? ஓகே, அதான் செக்ஸ் ரேஷியோ. அந்த இது எழுதிட்டீங்களா? செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் அப்படின்னா என்ன? 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க எழுதிக்கிங்க, முடிஞ்சா எழுதிக்கிங்க. 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுதான் பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ. ஹவு many women are there for 1000 male? இப்போ 1951 வந்து 946 இருந்தது. கம்மியாக இருந்தது. இப்போ அது 1020 மாறி இருக்கு. 2019 2021 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் இருக்காங்க. ஓகே, நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த இடைப்பட்ட, இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இதுக்கு இடைப்பட்ட காலங்களையும் சரி, பெண் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து விரும்பத்தக்க குழந்தையா இல்லை. பல குடும்பங்களில் ஒரு சுமையாவோ அல்லது அவங்க வந்து எக்கனாமிக்கலாக ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டாங்க, பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்துக்கு உதவ மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதனால வந்து அவங்க பெண் குழந்தைகளை விரும்பலை. அதனால ஃபோர்ஸ்டாக பெண் குழந்தைகளை வந்து எலிமினேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த கள்ளிப்பால் ஊற்றி இது பண்ணுறது, இது மாதிரி எல்லாம். பட் அதை வந்து கவர்மெண்ட்டு இரும்புக்கரம் கொண்டு பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்து அதை வந்து ஒழிச்சுது. ஓகே, அது மாதிரி செய்கிறவங்கள கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லோவாக அந்த பெர்செப்ஷனே மாறுச்சு. நீங்கள் உங்களுக்கு வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறது பாரமாக இருக்காது. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். அவங்கள ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல், பிறப்பதற்கு முன்பு, பிறந்ததுக்கப்புறம் 6 வயசு வரைக்கும் ஒரு சில ஸ்கீம்ஸு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ பஸ் பாஸஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம். ஓகே, இது எல்லாமே அந்த பெற்றோருக்கு ரொம்ப அதிகமான செலவாக கொடுக்கக்கூடியது. ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துனீங்க அப்படின்னா இது எல்லாமே மிச்சம். அப்போ கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்குது. இப்படி எல்லாம் பண்ணதுனால we have improved the sex ratio.